மறைந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தனின் இறுதிச் சடங்கு தொடங்கியிருக்கிறது. காட்சிகளை பார்க்கலாம். காங்கிரசின் முதுபெரும் தலைவரும் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய தந்தையுமான குமரி அனந்தன் உடல்நலக்குறைவு காரணமாக காலமாகியிருக்கிறார். இந்நிலையில் காலை முதல் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அவருடைய உடலுக்கு மரியாதை செலுத்தி வருகின்றனர். தற்போது அவருடைய புகழிடம்பிற்கான இறுதிச் சடங்கு தொடங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செல்வகுமார் இணைகிறார். செல்வகுமார், விவரங்கள். காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய மூத்த தலைவராக இருந்து 92 ஆண்டுகள் தன்னுடைய பேச்சால் எழுத்தால் தமிழ் மக்களிடம் நன்கு அறிமுகமானவர் குமரி அனந்தன். அவருடைய மறைவை அடுத்து சாலிகிராமத்தில் உள்ள திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் இல்லத்தில் தான் காலையிலிருந்து அவரது உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு கட்சி பிரமுகர்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருந்தோம். தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி திரு எடப்பாடி பழனிசாமி, அதே போல பாஜக, மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் என பலதரப்பட்ட கட்சி தலைவர்கள், நிர்வாகிகள், பல்வேறு தொழிலதிபர்கள், முக்கிய பிரமுகர்கள், திரையுலகத்தை சார்ந்தவர்கள் அஞ்சலி செலுத்தினார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அவரது உடல் சாலிகிராமத்தில் இருந்து வடபழனியில் உள்ள மின்மயானத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு இறுதி பயணம் தொடங்க இருக்கிறது. எனவே அதற்கான இறுதி சடங்கு தற்போது நடைபெற்றுக் கொண்டிருப்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திரு குமரி அனந்தனுடைய மகள் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தன்னுடைய தந்தைக்கு இறுதி மரியாதை செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். ஒரு மகனாகவும் மகளாகவும் இருந்து அவர் தன்னுடைய தந்தைக்கு ஆற்றக்கூடிய அந்த இறுதி சடங்கு நிகழ்வு, ஒரு கண்ணீர் மல்க தன்னுடைய தந்தைக்கு விடை அனுப்பி வைக்கக்கூடிய, பிரியா விடை தரக்கூடிய ஒரு காட்சிதான். எனவே கடந்த மாதம் தன்னுடைய தகப்பனாரினுடைய பிறந்த நாளை மருத்துவமனையில் கேக்கு வெட்டி கொண்டாடி அப்பாவுக்கு வாழ்த்து தெரிவித்த ஒரே மாதத்தில் தன்னுடைய அப்பாவுக்கு இறுதி நிகழ்வை அரங்கேற்றக்கூடிய ஒரு சோகமான நிகழ்வு இன்றைக்கு நடந்திருக்கிறது. எனவே காலையில் இருந்தே அவர் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சிகளை பார்த்தோம். இப்போதும் கூட ஒரு மகனாகவும் மகளாகவும் இருந்து தன்னுடைய தந்தைக்கு அவர் இறுதி சடங்கு நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறார். நன்றி செல்வகுமார், விரிவான விவரங்களுக்கு.